பூலோக கற்பக விருட்சம் எனும் தென்னையிலிருந்து வீட்டு உபயோகத்திற்கும் வணிகத்திற்கும் ஏற்ற பல தரப்பட்ட பொருட்கள் கிடைக்கின்றது. எண்ணற்ற பலன்களை தரும் தென்னை விவசாயத்தில் வேர்வாடல் நோய் தாக்குதலால் மகசூல் குறைந்து வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரில் வேர்வாடல் நோய் வேகமாக பரவி வருகின்றது. இந்நோயானது அனைத்து வயது மரங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள் மற்றும் பல வகையான மண் வகை கொண்ட தோட்டங்களிலும் காணப்படுகிறது. இந்நோயின் அறிகுறிகள் ஆரம்ப நிலையில் கண்டறிவது மிகவும் கடினம். எவ்வித காரணமும் இன்றி அதிகமாக குறும்பை உதிர்தல் இதன் முதல் அறிகுறியாகும். பின்பு தென்னை மரத்தில் உள்ள மட்டைகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்களின் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். இது மனிதனின் விலா எலும்பு போல காட்சியளிக்கும். இலை மடல்களின் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்தில் இருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிக் கொண்டிருக்கும். இந்த இரண்டு அறிகுறிகளும் நோய் முற்றிய நிலையில் உள்ள மரங்களில் அதிகமாக காணப்படும். இதனால் இலைகளின் எண்ணிக்கை குறைந்து குட்டையாகவும் மெலிந்தும் காணப்படும். இந்நோயானது இளங்குருத்து பகுதியை தாக்கி அழுகச் செய்யும். இதனால் குருத்து இலைகளிலும் இலை அழுகல் அறிகுறிகள் தென்படும். இவை தவிர பூங்கொத்து கருகுதல் மற்றும் வேர் அழுகுதல் ஆகியவை இவற்றின் முக்கிய அறிகுறிகளாகும். இந்நோய் தாக்கப்பட்ட மரங்களில் பூங்கொத்து மலர்வது மிக தாமதமாகிவிடும். பாளைகள் சிறுத்தும் வளர்ச்சி குன்றியும் பாலை வெடிக்காமல் பூங்காம்புகள் நுனியிலிருந்து கருகும். இந்நோயினால் மரங்கள் மடியாவிட்டாலும் மரங்கள் மெதுவாக வாடி சோர்வடைவதால் காய்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் குறைந்துவிடும். இந்த வேர்வாடல் நோய் பைட்டோபிளாஸ்மா எனும் நுண்ணுயிரி மூலம் உண்டாகிறது. இது கண்ணாடி இறக்கை பூச்சி மற்றும் தத்து பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மூலம் ஒரு மரத்திலிருந்து மற்ற மரங்கள் மற்றும் தோப்புகளுக்கு பரவுகின்றது. பொதுவாக இந்நோயுடன் பூஞ்சான காரணிகளால் உண்டாகும் இலை அழுகல் நோய் சேர்ந்தே காணப்படும். இந்நோய் பிற மரங்களுக்கு பரவுதலை தவிர்க்கும் வகையில் அதிக அளவு நோயுற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதி செய்வது மிக அவசியமாகும். வட்ட பாத்திகளில் தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு அமைக்க வேண்டும். பசுந்தாள் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பகோணியம் மற்றும் தக்கை பூண்டு ஆகியவற்றை வட்டப்பாத்தி அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து பூக்கும் முன்னரே மடக்கி உழுது விட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவான ஒரு மரத்திற்கு தொழு உரம் 50 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதியாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணுயிரிகளான ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 100 கிராம், பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராம், அசோஸ்பைரில்லம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பூசணம் 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாத்தியில் 6 மாத இடைவெளியில் இட்டு மண்ணை கிளறிவிட வேண்டும். இதனால் மண்ணில் உள்ள நோய் கிருமிகள் அழிந்து வேர்கள் சத்துக்களை நன்கு உறிஞ்சி மரங்கள் வீரியமுடன் வளர உதவுகின்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக் மரத்திற்கு 40 மில்லி என்ற அளவில் 160 மில்லி தண்ணீருடன் கலந்து ஆண்டிற்கு 2 முறை வேர் மூலம் செலுத்த வேண்டும். நோய் காரணியை பரப்பும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது பிப்ரோனில் 0.3 குருணையை சரி விகிதத்தில் மணலுடன் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இலை அழுகல் அல்லது குருத்தழுகல் அறிகுறிகளை கட்டுப்படுத்த ஒரு மரத்திற்கு 2 மில்லி ஹெக்ஸகோனசால் பூசண கொல்லியை 300 மில்லி லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் பசை சேர்த்து கலந்து குருத்து பகுதியில் 45 நாள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். வேர்வாடல் நோய்க்கென்றே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்
கோகோகான் எனும் நுண்ணுயிரிகள் கலவையை விவசாயிகள் பயன்பாட்டிற்காக அறிமுகம் செய்தது. இதனை ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்த வேண்டும். உபயோகிக்கும் முன் 150 லிட்டர் நீரில் ஒரு வாரம் பெருக்கம் செய்ய வேண்டும். பெருக்கம் செய்ய 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர் மற்றும் 500 கிராம் சமையல் உப்பு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். பிறகு 5 லிட்டர் கோகோகான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பு கொண்டு நன்கு கலக்க வேண்டும். பிறகு இக்கலவையை சாக்கு பையினால் மூடி நிழற்பாங்கான இடத்தில் 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். தினமும் 3 to 4 முறை நன்கு கலக்கிவிட வேண்டும். இவ்வாறு பெருக்கம் செய்த கோகோகான் நுண்ணுயிரியை மரத்திற்கு 2 லிட்டர் என்ற அளவில் 8 லிட்டர் நீர் கலந்து வேர்பகுதி நன்கு நனையுமாறு நோயின் தீவிரம் பொறுத்து 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்ற வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் கோகோகான் நுண்ணுயிரி தாய் கலவை தேவைப்படும். இது கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் நோயியல் துறையில் கிடைக்கிறது. இந்த தொழில்நுட்பமானது வேர்வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட 15 விவசாயிகளின் தோப்புகளில் செயல் விளக்க திடல்கள் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் செயல் விளக்கம் ஆரம்பிக்கப்பட்ட தோப்புகளில் மரங்கள் இறப்பது முற்றிலும் தடுக்கப்பட்டது. மேலும் 5 முதல் 6 மாதங்களில் புதிய குருத்துகளும் 11 முதல் 12வது மாதங்களில் புதிய பாளைகள் தோன்றுவதும் கண்டறியப்பட்டது. இத்தகைய தொழில்நுட்பத்தை அனைத்து விவசாய பெருமக்களும் பின்பற்றினால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் தென்னை மரங்களை வேர்வாடல் நோயிலிருந்து பாதுகாக்கலாம்.